ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய அப்டேட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எந்த ஸ்டேஜில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இன்டர்வியூவில் வந்துட்டு இருந்துச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரசாத் சார் என்ன நமக்கு ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காரு, 23 நவம்பரில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயமும். இந்த நியூஸ் வந்து இங்கிலீஷில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கும். தமிழ்நாடு பசங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் கிடச்சிருக்காது. அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக அவங்களுக்காக டெடிக்கேட்டடாக நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எந்த பேஸில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது இல்லையா. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பேப்பர் பேஸ்டு. ரெண்டுமே எதில் கன்ஃபார்மாக அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்தக்கூடிய கமிட்டி என்டிஏவா, சிபிஎஸ்சியா இல்லை எய்ம்ஸா அப்படிங்கிற விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய சில சேஞ்சஸ் அடுத்த வருஷம் ஒரு 2026 நீட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நமக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன ரியல் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பொறுமையாக பார்க்கலாம். பிஃபோர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித் எஜுகேஷன் அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில அப்டேட்ஸை மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட் 2025க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான பேட்சும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 மந்த்ஸ்க்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சிலபஸ் ரிவிஷன் பேட்சும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரெண்டுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆட்டியாம்பட்டி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஆட்டியாம்பட்டியிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்பஸ் டோட்டலாக லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குள்ளே. இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து விட்றீங்கன்னா சேஃபாக இருக்கணும் இல்லையா. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களாக வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போக மாட்டாங்க, யாருமே உள்ளே வர மாட்டாங்க. ஒரு செக்யூர் என்விரான்மெண்ட்டில் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் மோட்டிவ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இந்த சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்பஸும் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ வருஷம் கொடுக்கக்கூடிய அதே அச்சீவ்மெண்ட் இந்த வருஷமும் நம்ம கண்டினியூ ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பண்டவே நான் கொடுத்துட்டேன். ஆஃபர் ஃபீஸ் எல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30,000 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 இயர் பேட்சே எடுத்துக்க முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 5,000 வந்து பார்த்திங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 50,000 வந்து பார்த்திங்கன்னா 92.5% ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அவைலபிள் தான். ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, அவைலபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் 60க்கு மேலே ஃபுல் டெஸ்ட், 150க்கு மேலே யூனிட் டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஸோ ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது தேவை என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம பாட்டில் டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம், நம்ம பாட்டில் அதை படிச்சுட்ருப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே எக்ஸாமில் அந்த பேட்டர்னில் வராது. அதனால் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகி இன்னொரு வருஷத்துக்கு ட்ராப் ஆகும். சரியான கைடன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அகாடமியும் கொடுக்கறதில்ல. ஸோ தட் இந்த விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு தான் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பேட்சை நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்சிஆர்டி 100% லைன் பை லைனாக கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, டேரெக்டாக கொஷின்ஸ் கூப்பிட்டு போவோம். உங்களுக்கு அந்த கொஷின்லேருந்து தான் உங்களுக்கு கான்செப்ட் எடுத்து சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு பேட்சாக இது இருக்கும் அப்படிங்கிறதும் இதில் சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ஸோ காலையில் ஆரம்பிக்கக்கூடிய நம்ம கிளாஸஸ் நைட்டு வரைக்குமே உங்களுக்கு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டடி ஹவர்ஸ் இருக்குது, டெஸ்ட் ஹவர்ஸ் இருக்குது, ரிவிஷன் பேட்ச் இருக்குது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். சார் நடுவில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அகாடமியும் படிக்கல, நாலேஜ் இல்லை, ஸோ பெருசாக நான் நீட்டுக்காக ரெடி ஆகலை சார், நான் நேராக வந்து படிக்கலாமா சார், ஷோராக வர முடியும். ஏன்னா இங்கே கைட் கொடுக்கக்கூடியது நான் தான். ஸோ என்னோட கீழே தான் மற்ற எல்லா டீச்சர்ஸும் உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் கட்டுற ஒரு ரூபாவும் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க மணிக்கு நான் கேரண்டியாக இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் நடுவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ட்ரஸ்டடாக ஜாயின் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு எக்ஸ்ட்ராவே கிளாஸஸ் கொடுக்குறோம். ஏன்னா நீட்டோட கோச்சிங்க்கான தேவை எதுக்காக வருது, ஃபிசிக்ஸ்க்காக. ஃபிசிக்ஸில் சம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஃபிசிக்ஸ் சம்மை வந்து சால்வ் பண்ண வைக்கிறது தான் இங்கே ஒரு பாயிண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ரைட். அதே மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சாப்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிக நேரம் ரிவிஷன் கொடுத்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறோம். ஸோ ரீரிப்பீட்டர்ஸ் இது மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் பற்றி ப்ரிவியூ பார்த்துலாம். ஆன்லைன் கிளாஸ் டெய்லியும் 7 to 9 PM நடக்குது. இந்த பேட்சில் நீங்கள் 11வது படிக்கிறீங்கன்னா ஈவினிங் டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுத்து, ஏன்னா
11th 12th நீங்கள் படிக்கலன்னா 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கிற ஸ்டேஜுக்கு போயிருவீங்க. அதனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் பேட்ச் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதையும் பயன்படுத்திக்கங்க. ஜஸ்ட் 5000 rupees கொடுத்துருக்கேன். ஸோ நேரடியாக வர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், மேரிடான சீனியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த பேட்ச் எடுத்துக்கலாம். டேரெக்டாக வந்து படிக்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவாக நடக்கும். டெய்லியும் 7 to 9 PM வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த 7 to 9 PM வந்து லைவ் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்திங்களா. இது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே சேர்த்து நடத்துவோம். பைலிங்குவல் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜான பாயிண்ட்டு. பைலிங்குவல் கிளாஸ்லாம் நடத்தவே மாட்டாங்க. வெறும் தமிழில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எழுதி போகிறதாகட்டும், அந்த வார்த்தைக்கு மீனிங் சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் சுத்தமாக இருக்காது. பட் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு தமிழில் நடத்தப்படும். லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நடக்கப்படும். அதோட ரெக்கார்டட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு டைம் கான்செப்ட் பார்த்துட்டு புரியனாலும் திருப்பி போட்டு பார்க்கலாம். அண்ட் கிளாஸஸ்க்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அண்ட் யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு இதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு டெஸ்ட் பேட்சை இன்றைக்கி வந்து 20-25 கொடுத்துட்ருக்கப்போ டெஸ்ட் பேட்சோடு சேர்த்து ஒரு ஆன்லைன் பேட்சை நம்ம 5000 கொடுக்குறோம். அப்படிங்கிறப்போ கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்து 9080549820 நம்பரையும் 7373264210 இந்த நம்பரையும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்க முடியும். ரைட். ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் விரும்பக்கூடிய 1-on-1 கோச்சிங். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் ஆகணும் சார். நான் என் பொண்ணு வந்து என் பையன் 11th 12th படிக்கிறாங்க. சிபிஎஸ்சி போர்டு, ஸ்டேட் போர்டு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் குழந்தைங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேட்சில் படித்தா அவங்களுக்கு பெரிய கவனம் கொடுக்க முடியல. தனியாக வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் 1-on-1 நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்ம அதுவும் அந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளாஸும் கொடுத்துட்ருக்கோம் சித்தேஷன் அகாடமி சார்பில். இது ஒரு புது முயற்சி. நிறைய பெற்றோர்களோட ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்படிங்கிற விஷயமும் சொல்லிடுறேன். 1-on-1 கோச்சிங்கும் அவைலபிள் தான். விச் மீன் ஹோம் டியூஷன் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி உங்கள் லொக்காலிட்டியில் கொடுக்கப்படும். ஆன்லைன் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைனில் டைரெக்டாக டீச்சரோட வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி கிளாஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்த வகையான கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பிக் பண்ணிட்டு காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இனிஷியல் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் நான் அந்த டைமிங்கை கமெண்டில் கொடுத்துட்றேன், பின் பண்ணி வச்சிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம அகாடமி சார்பில் அவ்வளோ அப்டேட்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் 23 நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் மினிஸ்டர் ஹானரபிள் தர்மேந்திர பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் Dharmendra Prasad has indicated that national eligibility entrance test for the undergraduate NEET UG likely transiting to the computer based testing. நல்லா பாருங்கன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணல, இண்டிகேட் தான் பண்ணுறாரு. இங்கேயே தெளிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மென்ஷன் பண்ணியிருப்பான். அதாவது கம்ப்யூட்டரில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத சூதகமாக சொல்லுவாங்கள்ல, மேலோட்டமாக சொல்லி காட்டுறது. அப்படியே இருக்கலாம், எல்லா தேர்வுகளும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீட் தேர்வும் அதுக்குள்ளே ஒன்று தானே. ஸோ அதனால் நிறைய பேர்த்தோட கவனம் வந்து இப்போ நீட் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவர் கொடுத்த நியூஸில் அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரைட். இன்னும் அவர் சொன்ன எல்லா வேர்ட்ஸையும் நம்ம லைன் பை லைனாக பார்க்குறப்போ கிளியர் ஐடியா நமக்கு கிடைச்சிடும் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். என்ன சொன்னார் லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஹீ செட், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, we have started implement of committee report அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. அதாவது கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்றும் இல்லை, ராதாகிருஷ்ணன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைனில் எக்ஸாம் நடத்தணும், ஹைப்ரிட் மாடல் இருக்கணும், பேப்பர் பென் பேஸில் ஒரு எக்ஸாமும் கம்ப்யூட்டர் பேஸில் ஒரு எக்ஸாமும் 2 எக்ஸாம் நடத்தணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ஸை அதிகமாக கொடுக்க வரணும். அதே மாதிரி என்டிஏவில் நிறைய தரமான வேலை செய்யக்கூடிய ஆட்களை உள்ளே கொண்டு வரணும், ஏஜ் லிமிட் கொண்டு வரணும், அட்டெம்ப்ட் லிமிட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ராஜேந்திர பிரசாத் கமிட்டி வந்து ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா அவங்க கமிட்டியில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதை பற்றி நான் கன்க்ளூஷனில் சொல்கிறேன், ஃபுல்லாக பார்ப்போம். A monitoring group has been set up which will continuously advise and monitor the NTA. ஒரு குரூப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இதுக்குன்னு செட் பண்ணிட்டாங்க. யாரை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னா என்டிஏவை. எஸ், இந்த வருஷம் நீட் வந்து என்டிஏ தான் நடத்த போகுது. அந்த நடத்தக்கூடிய என்டிஏ வந்து முழு வீச்சாக கண்காணிக்கிறதுக்கு யூனியன் மினிஸ்ட்ரி தயாராகிடுச்சு. இட் வில் ஒர்க் தேர்ட் பார்ட்டி விகிள் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, இந்த என்டிஏ வந்து எக்ஸாம் நடத்த போகுது, அந்த என்டிஏவை மானிட்டர் பண்ணக்கூடிய 3வது ஆளாக இவங்க இருப்பாங்களே தவிர்த்து என்டிஏ தான் இந்த வருஷம் எல்லாமே பண்ண போகுது. ஒன் செகண்ட் நம்ம என்டிஏ தான் இந்த வருஷம் எக்ஸாம்ஸ்க்கு அப்ரோச் பண்ண போகிறாங்க.
On NEET, he said health ministry is primary client and being consulted for the suggestions, NTA will conduct the test. ஸோ டோட்டலாக எல்லா சஜஷனும் கேட்டதுக்கப்புறம் NTA மொத்தமாக நீக்க வேணாம், NTAவே தேர்வு நடத்தட்டும். ஆனால் இந்த NTA நடத்தக்கூடியதில் மாற்றங்களும் அதில் ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா நேரடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யூனியன் மினிஸ்ட்ரி ஒரு குரூப்பை செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி அதே கமிட்டியை கூட நமக்கு இருக்கலாம். We have two ways, paper based and computer based testing. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கிட்ட 2 வே இருக்குது. ஒன்று பேப்பர் பேனா மெத்தடில் எக்ஸாம் எழுதுறது, இன்னொன்று கம்ப்யூட்டர் பேஸில் எக்ஸாம் எழுதுறது. இது ரெண்டையுமே நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் த கன்சல்டேஷன்ஸ், இப்போ இது வந்த எல்லாமே டெலிபரேஷன்ஸ் வித் மினிஸ்ட்ரி, த கமிட்டி அண்ட் NTA, we are all likelihood மூவிங் டுவார்ட்ஸ் சிபிடி பேஸில் அவங்க கொண்டு வரதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க. சிபிடி மீன்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ என்னோடய விஷயங்கள் நான் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்குமா நடக்காதானா, மோஸ்ட் லைக்லி 2025 பாசிபிலிட்டி கம்மியாக இருந்தாலும் 2026க்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான். நீங்கள் 2026 ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் 11th தான் படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நீங்கள் தயாராக வேண்டியது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான். ஆன்லைன் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாராகணும். பட் 2025 இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே டவுட் நிலையாக இருந்துகிட்டு தான் இருக்குது. கம்ப்யூட்டரில் கொண்டு வர முடியுமா? 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நீட்டாக எழுத போகிறாங்க இந்த வருஷமும். அப்போ அத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? இல்லை ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பேனை வச்சுட்டு பாதி பேர் எலிமினேட் பண்ணிவிட்டு அகைன் வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் வருது. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த நியூஸ் வரப்போ நிறைய பேரால் இதை நம்ப முடியல. பட் ஒன்ஸ் அகேன் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி வந்துட்டு November 23 இந்த நியூஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வாய்ப்புகள் அடுத்த வருஷம் நீட் 2 பேட்டர்னாக கூட நடக்கலாம், 2 ஃபேஸாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை தான் மறுபடியும் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பென் அண்ட் பேப்பரில் நடத்தினா மட்டும்தான் கம்ப்யூட்டர் பேஸில் நடத்த முடியும், டேரெக்டாக கொண்டு போய் கம்ப்யூட்டர் பேஸில் நடத்த முடியாது. ஏன்? சுலபமான விளக்கம் தான். ஸோ அதிகபட்ச மக்கள் இருக்காங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு. அப்போ அவ்வளோ பேர் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட. டு பி ஃப்ராங்க், அத்தனை கம்ப்யூட்டர்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் எப்படி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடத்த முடியும்? ஃபஸ்ட்டு பேனா பேப்பர் மெத்தட் நடத்தி அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ஸ்டூடெண்ட்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 30% ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கம்ப்யூட்டர் பேஸ்ட் நடத்தி அதில் கூட 10% ஸ்டூடெண்ட்ஸை எலிஜிபிளாக கொடுத்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாலே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட மேக்ஸிமம் தேரி. இந்த மாதிரி ஒரு தேரி கீழே தான் நமக்கு வந்து இந்த வருஷம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிருக்கு. அப்படிங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு டைம் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இந்த பிளேஸில். சரிங்களா? ஸோ பயப்படாதீங்க, ஏஜ் லிமிட் அண்ட் அட்டெம்ப்ட் லிமிட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி வந்தாலும் அது அடுத்தடுத்த வருஷங்களில் தான் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வருவாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வாங்கி கன்ஃபார்ம் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் அட்டெம்ப்ட் லிமிட் கொடுத்து மிகப்பெரிய மாற்றம். அந்த மிகப்பெரிய மாற்றம் இந்த வருஷம் 2025 கிடையாது, ஆனால் 2026 கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்படுது. அதனால் ஒழுக்கமாக நம்ம இந்த வருஷமே படித்து அட்டெம்ப்ட்டுக்கு அதிக டைம் அட்டெம்ப்ட் எழுதுனவங்களும் ஏஜ் பார் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு நல்லா படித்து இந்த வருஷம் போயிருங்க. ஏன்னா இந்த 2 கண்டிஷன்ஸும் கொண்டு வர மாட்டாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அடிக்கடி யூனியன் மினிஸ்டர் இதை பற்றி பேசிகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சின்ன ட்ரீசர் மாதிரி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி விட்ருவான். தப்பு ஒன்றும் கிடையாது, ஜெயியில் வந்தது தானே. ஸோ நீட்டுக்கு ஒரு 3 அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டானா மிகப்பெரிய அளவில் மாட்டிக்குவோம். அதுவும் அடுத்தடுத்த வருஷங்களில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்கிறத திருந்தி செஞ்சு இந்த வருஷமே உள்ளே போயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையும் கண்டிப்பாக மாணவர்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். வீடியோட எண்டில் நம்ம ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கரெக்டான சூட்டபிளான பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸில் சித்த எஜுகேஷன் அகாடமியும் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தர் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அதை விட ரொம்ப முக்கியம் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2லையுமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். 2லையுமே நாங்கள் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ ரூல்ஸ் கீழே வரக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்ணி சண்டே டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணியிருக்கும். டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 9080549820ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தியரிக்கான பர்ஃபெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அது ரிலேட்டடாக கூடிய கொஸ்டின் ப்ராக்டிஸிங், பவர்ஃபுல் நிமோனிக், ஷார்ட்கட்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுறது மூலமாக எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கொடுக்கப்பட்ட டைமில் உங்களுக்கு எப்படி எஃபெக்டிவாக கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தடு உங்களுக்கு வந்து இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. கோர்ஸுக்கான டியூரேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா இது 1 இயர் லாங் கோர்ஸ்மா. நெக்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ கரண்டாக வந்து அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா அப்படின்னா மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமா. அண்ட் தென் ஒவ்வொரு கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலைனாலோ ஏதாவது ஒரு கிளாஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கணும்னு நினச்சாலோ இந்த ரெக்கார்டிங்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்காக நீங்கள் 9080549820 சொல்லக்கூடிய ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லையா saktivalscience@gmail.com அப்படி சொல்லக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலும் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதுங்க, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீட் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் அண்டு நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட், மற்ற காலேஜ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் நியூஸை பார்க்கலாம். ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸில் எக்ஸ்பீரியன்ஸான இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனோட உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணலாம். கோர்ஸ் ரிலேட்டடாக கூடிய ஃபர்தர் டவுட்ஸுக்கு அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே 9080549820ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அட்மிஷனுக்கான டவுட்டை கேட்டுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய இந்த கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.